கொண்டே இருக்கும். உற்சாகமா கையை தட்டலாம். அல்லேலூயா. அப்போ ஏதாவது ஒரு செய்தியில் அங்கே சத்தம் அல்லேலூயா சொல்லியிருக்கிறோம். நம்ம அந்த குக்கரில் போடுற போல் ஒரு அல்லேலூயா வந்துருக்கு. இந்த அம்மா என்ன சொல்லுச்சு? அல்லேலூயா சொல்லி பழக்கம் கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா அவளுடைய மகளுக்கு பேரே வேளாங்கண்ணி. மகளுக்கு பேரே வேளாங்கண்ணி. அவள் எவ்வளோப்பட்ட பக்தி இருக்கும். ஆனால் அந்த அம்மா அல்லேலூயா சொல்ல 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 அவளும் அந்த அம்மா என்ன செய்யுது? அல்லேலூயா சொல்லிச்சு. ஓடி போச்சு. வெத்தலை பார்க்க நிறுத்தினா, வீடு வழியை விட்டா, கால் வழியை தீர்ந்து விட்டது. நாம் இங்கே சொல்லுகிற ஒவ்வொரு அல்லேலூயாவிலும் ஒரு விடுதலை இருக்கிறது. உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, இந்த தேசத்தில் விடுதலை உண்டாகும். அதுக்கென்றால் சொல்லுங்க வாயை திறந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, என் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் இயேசர் தேடி வந்தேன், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர், என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கே நன்றி, என் அப்பா பிதாவே, அன்பான தேவா. அல்லேலூயா. உங்களையும் நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து அதிசயங்களை அவர் செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு விசுவாச குறைச்சலை எல்லாம் தூக்கி போட்டு வேத வசனத்துக்கு செவி கொடுத்து நடப்பீர்களானால் எப்பேற்பட்ட அதிசயத்தையும் சவால் விட்டு செய்வார். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லோருக்கும் தெரியும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் காரியம் ஒன்றுமில்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா? உங்களுக்கு கூட ஒரு பிரச்சனை வரும்போது இந்த வார்த்தையை சொல்லுவீங்களா? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவள் புலம்ப ஆரம்பிக்கிறான். நிறைய பேர் என்ன செய்வாங்க? புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வேலை என்ன ஆபத்து வந்தாலும் என்ன நானும் சில நேரங்களில் புலம்புனது உண்டு. ஆனால் எனக்காக புலம்புனதில்லை, கர்த்தருக்காக புலம்புனது உண்டு. கர்த்தருடைய பணிகளை செய்வதற்கு தடைகள் ஏற்படும் போது நான் சில வேலை புலம்புனது உண்டு. ஆனால் அதுவும் சாத்தானுடைய தூண்டுதல் தான். எப்படியா பகையை உண்டாக்க வேண்டும், நம்பிக்கையை கெடுக்க வேண்டும், அவிசுவாசத்தை ஏற்படுத்தி விசுவாசத்தை கொல்ல வேண்டும். இதுவே சாத்தானுடைய தந்திரம். அல்லேலூயா. ஆகவே இந்த சாத்தானுடைய தந்திரத்தை முறியடிப்பதான் நம்முடைய வேலை. எந்த வழிகளில் வரட்டும், உற்சாகமாக கையை தட்டுங்க. ஆகவே நம்முடைய விசுவாசம் பாதிக்கப்படும் பொழுது அந்த விசுவாசம் வெளிப்படணும். வறுமை ஏற்படும் போது அந்த விசுவாசம் உண்டாகணும். தோல்வி உண்டாகும்போது விசுவாசம் உண்டாக வேண்டும். சரீரத்தில் பாதி உறுப்பு அழிந்தாலும் விசுவாசம் உண்டாக வேண்டும். முழு உறுப்பும் செத்தாலும் விசுவாசம் உண்டாகணும். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. செத்தவனுக்கும் பொருத்தனை வாங்கியிருக்கிறேன், உயிரோடு இருக்கிறவனுக்கும் பொருத்தனை வாங்கியிருக்கிறேன். உயிரோடு இருக்கிற ஒரு சிலர்லாம் பொருத்தனை வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கே தெரியும். வாங்கி நான் சாப்பிட்றதில்ல, புத்தகமாக அது வெளியே வரும் அந்த விஷயத்தில். ஆனால் நாளைக்கு அவன் சாக போகிறான், இன்றைக்கி பொருத்தனை செலுத்தின்னு சொல்லி நான் ஒரு பொருத்தனை வாங்கியிருக்கிறேன். அது ஒரு வித்தியாசமான ஊழியம். உற்சாகமாக கையை தட்டலாம்.
இன்றைய முதல் வேத வசனம் என்ன? வாசிப்போம். லேவியராகமம் 20:7. ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி பரிசுத்தராயிருங்கள். இல்லையா? நான் உங்கள் தேவனாய் கர்த்தர். அவர் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. பரிசுத்தம் பண்ணப்பட்ட பிறகு நீங்கள் பரிசுத்தராயிருங்க, நான் உங்களை எல்லாவற்றையும் செய்வேன்னு சொல்லுவார். நான் ஒரு சகோதரிக்கு ஜெபம் பண்ணேன். திடீரென்று சொன்னேன். வழக்கமாக பல காரியங்களுக்கு சொல்லுவாங்க, நானும் சொல்லுவேன். உன் புருஷன் இத்தனை நாளில் சாவான். ஆனால் அவன் ஒரு குடிகாரன், ஒரு வியாதியஸ்தன், பாவம் செய்தவன், சாபத்திலே பிறந்தவன், துக்கத்திலே வளர்ந்தவன், தரித்திரத்தை வெளிநாட்டு பயணத்தினால் கொஞ்சம் மாற்றினவன். ஆனால் இப்பொழுது கடும் நோயாளி. 3 நாளில் நீ உயிர் கொடுப்பதற்கு ஜெபம் பண்ண சொல்கிற, கர்த்தர் உயிரை எடுக்கிறதுக்கு ஜெபம் பண்ண சொல்கிறார். உயிரை எடுக்கிறதுக்கு ஜெபம் பண்ண சொல்கிறார். இது எப்படி இருக்குது? இந்திரா சொல்லுங்க. உடனே என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் உயிர் கொடுப்போர் உயிர் எடுக்கக்கெல்லாம் ஜெபம் பண்ண சொல்ல மாட்டார். நாங்கள் அவர் சொல்கிறதா நான் கேட்போம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டோம். இருந்தாலும் எங்கிட்ட எப்படி சொன்னார் என்ன சொல்லு? இந்திரா பதில் சொல்லிட்டு, உயிர் எடுப்பதற்கு ஒருவேளை இங்கே இருக்கிறவங்கள சிலர்கிட்ட உயிர் எடுக்க ஜெபம் பண்ண சொன்னால் நான் ஜெபம் பண்ணுவேன். அவர் சொல்கிற செய்வோம். இந்த மாதிரி ஒரு ஊழியம் சரியா தப்பா? அவர் சொன்னால் சரி இல்லையா? நான் சொன்னேன் 3 நாளில் உயிர் எடுத்துருவார், பரிசுத்தம் பண்ணி அனுப்பு பரலோகத்துக்கு. அதான் ஒரு பொண்டாட்டிய வேலை. என்றைக்கோ ஒரு தான் புருஷன் சாவான், ஆனால் பரிசுத்தம் பண்ணி அனுப்பேன். புருஷன் பாவம் செய்தான் சொல்லி 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 குத்தி காட்டி நடக்கிறத விட அவனை பரிசுத்தம் பண்ணி பரலோகத்தை அனுப்புகிற வழியப்பார். அதுக்கு 2000 புத்தகம் வச்சுட்டு 2000 பேருக்கு கொடு. இதான் கட்டலை. அப்போது அந்த வீட்டில் 2-3 ஸ்திரீகள் உண்டு. அல்ல ஒரு ஸ்திரீ சொல்லுவா, இவன் உயிரோடு இருக்கோட போட்டும், 2000 புத்தகம் தானே அங்கே போய் தொலையட்டும். இவன் உயிரோடு இருந்த மகளுக்கு கஷ்டத்தை கொடுப்போட அவன் போட்டும் அனுப்பி வச்சுட்டார். அதற்கென்றே பொருத்தனை செலுத்தினார்கள். ஆனால் மனைவி அப்படி அல்ல. என் புருஷன் எனக்கு வேண்டும், பரிசுத்தமாக எனக்கு வேண்டும், நோய் நொடி இல்லாமல் என்னோடு கூட வாழ வேண்டும், வளர வேண்டும். இதோட விண்ணப்பம். இவதான் மகள். கையை தட்டுங்க. ஆனால் இந்த மகளுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கவில்லை. ஏன்னா 3 நாளில் மரித்து போவேன்னு சொன்னது பிராப்பசி. 3ஆம் நாள் வந்து விட்டது. ஒரு சகோதரி சொல்லுவான், அவன் நல்லா தின்னு முடித்து குத்து கல்லாட்டமாக இருக்கான். மணி 9, காலையில் மணி 9. அவன் தின்னு முடிச்சு நல்லா 3ஆம் நாள் குத்து கல்லாட்டம் இருக்கிறான். அவன் இப்போ ஒன்றும் சாவ மாட்டான், இப்போதெல்லாம் சாவ மாட்டான். அவங்க சொன்ன ஸ்டைலில் தான் சொல்கிறேன். இப்போ நான் டைம் பார்த்தேன், மணி 9. பொருத்தனை வாங்கி இத்தனை மணி நேரம் ஆச்சு. ஆனால் 3 நாள் சொல்லியிருக்காருல. நாங்கள் கேட்டேன், 3 நாளுன்னா டைம் கரெக்ட் பார்க்கும்போது இன்னும் சில மணி நேரம் இருக்கிறது. அதற்கு முன்னே ஏன் புலம்புற நீ? அவளுக்கு திட்டு கொடுக்குறேன். டைம் முடிஞ்ச வரை திட்டு, அவங்களே ஏன் திட்டுற சொல்லிட்டு நான் ஃபோனை சார்ஜில் போட்டு நான் போனேன் டீ சாப்பிடக்கு. திரும்ப வருமா 16 ஃபோனை ஆன் பண்ணால் ஒப்பாரி சத்தம் வீட்டில் கேட்கிறது. மரணத்தின் ஓலம் உன் இல்லத்தில் கேட்கும். அல்லேலூயா. கேட்டது. அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். மரண பரியந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். அல்லேலூயா. ஆகவே பரிசுத்தம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் மனைவியை பரிசுத்தம் பண்ண வேண்டும், மனைவிமார்கள் கணவர்களை பரிசுத்தம் பண்ண வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ண வேண்டும். இது லேட்டஸ்ட் ஊழியம், ஆனால் பட் லாஸ்ட் ஊழியம். கையை தட்டலாம்.
அதான் உங்கள் வேலை. பிள்ளைகள் தவறு செய்தால் திருத்திட்டு இருக்காதீங்க. திருந்துறதுக்கு ஜெபம் பண்ணி பொருத்தனை செலுத்துங்க பிள்ளைகள் பேரில். அப்போ தான் ஜெபம் கேட்கப்படும். தாவீது பொருத்தனை செலுத்தி கேட்டான், யாக்கோபு பொருத்தனை செலுத்தி கேட்டான், அன்னாள் பொருத்தனை செலுத்தி கேட்டாள், சாலமோன், சவுலு, எப்தா, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் மனோவா, எல்லாரும் பொருத்தனை செலுத்தி கேட்டார்கள். வியாதி வந்த பரவல்ல, வியாதிக்கு முன்னாடி பரிசுத்தம் தேவை. எந்த வியாதி வந்தாலும் அதுக்கு பின்னாடி பேய் இருக்குது, பிசாசு இருக்குது என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த ஜெபம் கர்த்தருக்குரியது. கர்த்தர் கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார். அந்த காலம் நான் வருவதற்கு முன்னாடி, அல்லேலூயா, அதான் 2020க்கு முன்னாடி விண்ணப்பத்தையெல்லாம் கேட்டார். இப்போ பொருத்தனை தான் கேட்பார். அன்னைக்கு இப்படி பாடுவோம், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, மனதுருகி காரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, அல்லேலூயா. ஆகவே 2020க்கு முன்னாடி 2000 முன்னாடி விண்ணப்ப ஜெபம் கேட்கப்படும். ஏன் ஊழியம்? பொருத்தனை ஊழியம். என் அதற்கென்று தான் நியமித்திருக்கிறார். அதற்கு பிறகு இந்த உலகத்தில் பொருத்தனை ஜெபந்தான். விண்ணப்ப ஜெபங்கள்லாம் கேட்க மாட்டாங்களா? ஒரு சிலருடைய விண்ணப்பத்தை கேட்பார். அவர்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் உள்ளவனுடைய விண்ணப்பம் கேட்கப்படும். அது இல்லைன்னு சொல்லலை, அது என்னாலும் கேட்கப்படும். நம்ம நிறைய பாவம் செய்திருக்கிறோம், நிறைய சாபத்தில் இருக்கிறோம், வாயினால் கெட்ட வார்த்தை பேசியிருக்கிறோம் இல்லையா? வாயினால் விக்கிரங்களை தொழுது கொண்டிருக்கிறோம், குறி கேட்க போயிருக்கிறோம், எத்தனை பாவம் செஞ்சுருக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு வியாதி வந்த உடனே, இசப்பா நீ நல்லவர், நீ நல்லவர், நீ சர்வ வல்லவர், உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே, என் வியாதியை சொஸ்தமாக்குன்னு சொன்னால் யாருக்கு சொஸ்தமாக்கியிருக்காரு சொல்லுங்கள்? கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு இந்த ஊழியத்தில் விடுதலை கிடையாது. கையை தட்டலாம். ஒருவேளை அந்தி கிறிஸ்து தருவான் விடுதலை உங்களுக்கு, ஏசு கிறிஸ்து கொடுக்க போகிறதில்லை. அல்லேலூயா. அவை தெரிந்து கொள்ளுங்கள், விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள், சுவிசேஷத்தை நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆபத்து காலங்கள் வரும்போது ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி என்னை நோக்கி கூப்பிடுன்னு தான் சொல்கிறாரு. செலுத்தி கூப்பிடு. நம்ம செலுத்தாமல் கூப்பிட்டா ஒன்றும் கேட்க மாட்டார். அதான் நிறைய பேருக்கு வியாதி தீராத காரணம் இதுதான். அல்லேலூயா. ஒரு சும்மா கையை தட்டலாம். அல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவனை தூசிக்கிற சில பிசாசுகள் உண்டு. அதில் வலு சர்ப்பம் மிகப்பெரியது. சர்ப்பத்தில் மிகப்பெரியது வலு சர்ப்பம். ஏன்னா சர்ப்பத்துக்கு பின்னாடி சர்ப்பம் எங்கே இருக்கும்? ஒருத்தனுடைய களத்தில் இருக்கும் இல்லையா? அப்படி தானே இருக்கும். ஆகவே சர்ப்பத்தை பின்னாடி யார் இருப்பது என்று உங்களுக்கு இப்போ புரியும். நயவஞ்சகம் படைத்தது. அந்த சர்ப்பத்துக்கு எலும்பு கிடையாது, நாக்கை போல அது உருண்டு விளையாடுகிற ஒரு பாம்பு. இந்த பாம்பு இப்போ அவர் சொன்னார், நிஜத்திலே நம்ம மூக்கில் தொங்கிட்டு கிடக்கு. நான் எத்தனை மாதம் போராடினீங்க பிரதர்? 1 மாதம் போராடி இருக்கார். எவ்வளோ உபத்திரப்பட வேண்டியிருக்கு. உட்காருங்க. சில ஊழியக்காரர்கிட்ட சொன்னால் அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்போது அந்த காயம் இருக்குது. ஓகே ப்ரோ. பாம்பு எல்லா வேலையும் செய்யும். நிஜத்துலேயும் வரும், ஆவியிலையும் வரும். நீங்கள் புரிஞ்சுடுங்க. நான் சர்ப்ப சாபம் இருக்கிற வீடுகளில் நிஜ பாம்பே வரும்னு சொல்லுவேன். வரும், கட்டாயம் வரும்.
அல்லேலூயா. ஒரு முறை இந்த தேவாலயத்தில் அடித்தளத்தில் இருக்கிற எங்களுடைய அப்பொழுது அதான் எங்களுடைய தனி ஜெப அறை. அந்த ஜெப அறையிலே ஒரு பாம்பு வந்து கிடந்தது. ஜெப அறையிலே பாம்பு வந்து கிடந்தது. ஆனால் அது ஏசி ரூம். ஏசி ரூம் ஒரு பாம்பு வந்து கிடக்கிறது. ஆனால் எனக்கு தெரியாது. அன்றைக்கு மிக அதிகமாய் களைத்து போய் மாடியிலே வந்து இருக்கும்போது செல் சார்ஜரை நான் எடுக்காமல் வந்து விட்டேன். என் மகனிடத்தில் சொல்லுவேன், நீ கீழே போய் அந்த செல் சார்ஜரை எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லுவேன். அவன் சொல்லுவான், நான் கீழே போக மாட்டேன். அப்படின்னா நான் தான் போகணும். நான் செல் சார்ஜ் எடுக்க போமோ இவ்வளோ நீளத்தில் ஒன்று வந்து கிடக்கு நேஜ பாம்பு. இந்த அறைக்குள்ளே எப்படி வந்தது? எப்படி வந்தது இந்த சாத்தான்? நாங்கள் விழுந்து விழுந்து ஜெபிக்கிற அறை அது. பிசாசு எவ்வளோ தந்திரம் படைத்தது. தேவன் உண்டு பண்ணின ஏதேன் தோட்டத்திலே போச்சு. உங்கள் வீட்டில் வர்றதுக்கு என்ன எவ்வளோ நேரம் ஆகும் யோசிங்க. இவ்வளோ பெரிய பாம்பு சீரை கூட நிற்கிது. இப்போ பையன் வந்திருப்பி சிக்கல், செல்வன் இருக்கிற இடத்துல தான் அந்த பாம்பு நிற்கிது. இப்போ இயேசுவேன்னு ஒரு கூப்பிட்டேன். உடனே அந்த பாம்பு பயந்து நடுங்கி அப்படியே ஒரு கதவுக்கு அடியில் கொஞ்சம் கேப்பு தான் இருந்தது. இன்னொரு ஏசி ரூமுக்குள்ளே அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு ரொம்ப சிரமப்பட்டு போச்சு. வாழை பிடிக்கலான்னு உண்டு. சாத்தான அடித்தா தலையிலெல்லாம் அடிக்கணும். வாழை பிடிச்சி என்ன பிரயோஜனம்? அது உள்ளே போச்சு. இப்போது எனக்கு அந்த காலத்தில் 2000 முன்னாடி அந்த 2000 அந்த காலத்தில் பயம் திகிலும் பிடித்து விட்டது. நள்ளிரவு இந்த பாம்பை எப்படி இனி கொல்லுவது? பூட்டி அறைக்குள் நுழைந்து விட்டது. ராத்திரி வேலை யாரையாவது கூட்டம் வருவாங்களா? பாம்படிக்க வருவாங்களா? வரமாட்டாங்க. சிலர் பாம்பை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சிலர் பாம்பு தெய்வம்னு சொல்லுவாங்க. பலர் பல